சத்குரு அவர்கள் தன்னை உணர்ந்த ஞானியாக, யோகியாக, குருவாக திகழ்பவர். மனிதர்கள் தமது இயல்பான ஆனந்தத்தை உணரவும், வாழ்வை உள்நிலை அனுபவத்தின் வாயிலாக நிகழ்த்தவும், தெய்வீகம் உணரவும் கருணையோடு வழிகாட்டுபவர். ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியாக அணுகும் சத்குரு அவர்களின் வழிமுறைகளும் மனிதகுல மேன்மைக்காக அவர் ஆற்றிடும் பணிகளும் மகத்தானவை. பல்லாயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்களோடு ஒன்றிணைந்து மனிதகுல மேம்பாட்டிற்கான மகத்தான செயல்களில் தம்மை அர்ப்பணித்துள்ள சத்குரு அவர்கள் சமூக சீரழிவுகள், தனிமனித சீரழிவுகள் மற்றும் உலகியல் நடைமுறைகள் குறித்து வெளிப்படுத்தும் அணுகுமுறைகளும் பரிமாணங்களும் ஆணித்தரமானவை. உலகெங்கும் பலதரப்பட்ட மக்களிடம் சொற்பொழிவாற்றிடும் சத்குரு அவர்களது உள்நிலையிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் ஒரு மனிதனது வாழ்வின் போக்கையே மாற்ற வல்லவை. அவை உங்களுள் ஆழமான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். இந்த விஞ்ஞானம்ன்றது அடிப்படையாக நம்ம நன்மைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தன்மை. மனிதன் நன்மைக்காக தான் நாம் இது ஏற்படுத்த ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த விஞ்ஞானத்தினாலேயே நாம் வாழ்கிற பூமிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இயற்கைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை கொண்டு வந்திருக்கிறோம். எப்போ நாம் இருக்கிற ஒரு கிரகத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லையோ, இப்போ இதில் வாழிருக்கிற ஜீவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு? இது சரிப்படுத்த முடியுமா? கட்டாயமாக சரிப்படுத்த முடியும். நிறைய பாதிப்பு நடந்திருக்குது. ஆனால் இது சரிப்படுத்த முடியுமா? கட்டாயமாக சரிப்படுத்த முடியும். இது விஞ்ஞானத்தினால இந்த மாதிரி நடந்துச்சுன்னு இல்லை, நாம் கொஞ்சம் பொறுப்பில்லாமல் ஒரு ஜனத்துறை உருவாக்கியிருக்கிறோம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ இருக்கிறாங்கன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மடங்கு மேல் நோக்கி போயிடுச்சு. நம்ம இந்தியா தேசத்துலேயே பார்த்தா நமக்கு சுதந்திரம் வந்தப்போ, இந்த 1947 சுதந்திரம் வந்தப்போ 33 கோடி இருந்தாங்களாம். இப்போ 100 கோடிக்கு மேலே போயிட்டாங்க. 3 மடங்கு 50 வருஷத்தில் போயிடுச்சு. இது என்னதுக்குன்னா விஞ்ஞானத்தை உதவினால, இந்த மருத்துவ விஞ்ஞானத்தை வளர்ச்சினால நாம் மக்கள் சாகிற ஒரு தன்மை குறைச்சிட்டோம். மனிதனுடைய ஆயுள் நீட்டுறதுக்கு ஒரு கருவி உருவாக்கணும். எப்போ இது உருவாக்கணும்? அதே நேரத்தில் எப்போ நாம் எருப்பு தடுத்த ஆரம்பித்தோம், அதே நேரத்தில் நாம் பெருப்பு கூட தடுத்த தேவை இருந்தது. ஆனால் அதை நாம் மறந்து வெறும் எருப்பு மட்டும் தடுத்துட்டோம். பெருப்பு தடுத்தாமல் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி ஒரு நிலத்தில் எவ்வளோ பேர் மனிதர் சுகமாக வாழ முடியுமோ அதை தாண்டி ஒரு ஜனத்துறை எப்போ வளர்ந்துருச்சியோ, இப்போது நம்ம விஞ்ஞானம் நாம் உபயோகப்படுத்துறதுனால மனிதனுடைய செய்யல் திறமை ரொம்ப அதிகப்பட்டிருக்கிறதுனால ஒரு 100 பேர் செஞ்சிருந்த செயல் இப்போ ஒரே மனிதன் செய்ய முடியும் விஞ்ஞானத்தை உதவினாலே. இப்படி இருக்கிறப்போ நாம் 100 கோடி மக்கள் இந்த தேசத்தில் இருக்கணும்னா இவர் எல்லாமே விஞ்ஞானம் உபயோகப்படுத்தி செயல்பட்டாங்கன்னா இந்த நிலம், இந்த பூமி, இந்த இயற்கை ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதனால் உலகத்தில் இந்த விஞ்ஞானம் உபயோகப்படுத்தி மனிதனுக்கு ஒரு நன்மை கொண்டு வரணும்னா முதலாவது படி என்னென்னா பெருப்பு தடுத்துக்கணும். மனிதன் ஏதோ ஒரு அளவுக்கு நாம் நிறுத்துக்கணுன்ற ஒரு நோக்கம் வரணும். இது எல்லாமே இப்போது ஒரு தனி மனிதனுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நடந்திருக்குது. இது உலகத்துக்கு எப்படி தேவை, தேசத்துக்கு எப்படி தேவைன்னு நினச்சி பண்ணுற மாதிரி ஒரு மனநிலையே இல்லாமல் நமக்குள்ளே நடந்திருக்குது. எனக்கு 4 குழந்தை வேணும்னு 4 குழந்தை பண்ணிக்கிறது தான். இதனால் உலகத்துக்கு என்ன ஆகுது, இவர் என்னத்துக்குன்னா சுவாசிக்கணும், சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், எல்லாமே நடக்கணுமே இந்த 4 குழந்தை. இது எனக்கு பணம் இருக்குது அதனால் நான் பண்ணிக்கிறேன், இப்படி இல்லை. உலகத்தில் ஜனத்தொகை குறைக்க தேவை இருக்குது. என்னத்துக்குன்னா மனிதனுடைய திறமை என்றது, மனிதனுடைய செய்கிற சக்தி என்றது ரொம்ப மடங்கு அதிகமாக போயிருக்குது. இப்போது என்னத்துக்குன்னா விஞ்ஞானத்தை உதவினால. இந்த உதவி இருக்கிறப்போ நாம் ஜனத்தொகை ஒரு அளவுக்கு குறைச்சி வச்சுக்கணும். 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவருக்கு நாம் எப்படியோ பண்ணி சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் இவருக்கு எல்லாமே எல்லா வசதியும் விஞ்ஞானத்தை உதவி உபயோகப்படுத்தி இந்த வசதி எல்லாமே ரொம்ப வளர்த்துருக்குறோம். இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. என்ன அது கிடைக்கணும்னு நமக்கு ஆசை. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைச்சிருச்சுன்னா இயற்கை உயிரோடு இருக்க முடியாது, இந்த பூமி உயிரோடு
இருக்க முடியாது. இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஞ்ஞானத்தினாலேயே இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னு இல்லை. விஞ்ஞானம் நாம் உருவாக்குனது நம்ம நன்மைக்காக. இந்த விஞ்ஞானம்ன்றது நாம் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடத்திருக்கிறோம். பொறுப்பான ஒரு மனிதன் தேவை. பொறுப்பான மனிதன் இல்லாமல் எந்த சக்தி அவன் கையில் வந்தாலும் அதனால் வெறும் பாதிப்பு மட்டும்தான் நமக்கு வர முடியும். சக்தி என்றது பாதிப்பு இல்லை. சக்தி என்றது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நல்ல முறையில் நடக்கணும்னா ஒரு பொறுப்பான ஒரு மனிதன் வேணும். இந்த பொறுப்பான மனிதன் நாம் இப்போ இந்த உலகத்தில் உருவாக்க தேவை இருக்குது. இந்த 700 கோடி மக்கள் நாம் ஒரு 50-100 வருஷத்துக்குள்ள ஒரு 300 கோடி மக்களாக பண்ணால் இந்த உலகத்தில் எல்லா வசதியும் உணர்ந்து அந்த 300 கோடி மக்கள் நல்லபடியாக வாழ முடியும். இப்போ இருக்கிறவங்க நாம் கொள்ளையடிக்க தேவையில்லை. ஆனால் பெருப்பு கொஞ்சம் தடுத்து நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் பிரதியொரு மனிதனு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இயற்கையெல்லாம் ரொம்ப பாதிப்பு பட்டுடுச்சு, அதெல்லாம் திரும்பி வர முடியுமா? அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்காமல் நீங்கள் ஒரு 25 வருஷம் வெளியே போயிடுங்க. 25 வருஷம் இந்த உலகத்தில் மனிதன் இல்லாமல் போயிட்டான்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாமே மரங்கள் வளர்ந்துடும். உங்கள் பில்டிங்குள்ளே எல்லாமே மரங்கள் வளர்ந்துடும். ஒரு 25 வருஷம் மனிதன் இந்த பூமியில் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த பூமியில் இல்லாமல் நாம் போக தேவையில்லை. மனிதனுடைய செயல் எல்லை குறைச்சிக்கணுன்னா நாம் கொஞ்சம் ஜனத்தொகை குறைக்க தேவை இருக்குது. என்னத்துக்கான விஞ்ஞானத்தை உதவினாலே மனிதனுடைய செயல் எல்லை ரொம்ப மீறி போயிருக்குது. இதனால் ஜனத்தொகை குறைக்காமல் இதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்த விஞ்ஞானம் கூட ஒரு பொறுப்பாக நடத்துக்கிற ஒரு வாய்ப்பு, பொறுப்பாக நடத்துக்கிற ஒரு தேவை இருக்குது. விஞ்ஞானம் பொறுப்பாக நடத்துக்கிறது என்னென்னா, விஞ்ஞானம்ன்றது இந்த அடிப்படையான சக்தி உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு கருவி. இந்த கருவி நாம் உபயோகப்படுத்தி நன்மை கொண்டு வர முடியும், இல்லை தீமை கொண்டு வர முடியும். இது நாம் தீமை கொண்டு வராமல் நன்மை கொண்டு வரணும்னா இந்த ஒரு பொறுப்பான மனிதன், ஒரு சந்தோஷமான அமைதியான ஆனந்தமான மனிதன் உருவாக்க தேவை இருக்குது. இந்த அன்பு ஆனந்தம் அமைதி என்ற மனிதனுக்குள்ளே இல்லைன்னா அவன் கையில் எந்த சக்தி கொடுத்தாலும் அந்த சக்தி எடுத்து அவனும் தீமை தான் உருவாக்க போகிறான், நன்மை உருவாக்க மாட்டான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் தன்மையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாரே வந்து உங்கள் பார்த்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்போ உங்கள் பார்த்தா நீங்கள் ரொம்ப நல்ல மனிதன். நீங்கள் சந்தோஷம் இல்லாத அமைதி இல்லாத தன்மையில் வந்து யாருனாலும் பார்த்தா நீங்கள் ரொம்ப தீமையான மனிதன் தான். இதனால் பிரதியொரு மனிதனு எப்போ நம்முடைய சக்தி ரொம்ப மீறி போதோ, ஒரு அளவு மீறி போதோ, இந்த விஞ்ஞானத்தினாலே நம்ம சக்தி இப்போ மனிதனுடைய சக்தி அளவு மீறி போயிருக்குது. இப்படி போயிருக்கிறப்போ அவனுடைய உள்ளோ அவனை எப்படி வச்சுக்கணும் என்ற தேவை கூட ரொம்ப முக்கியமாக இப்போது இருக்குது. ஒரு நாள் இந்த விஞ்ஞானிகள் கூட்டத்தில் இருக்கிற தலைவர் எல்லாமே நினச்சாங்க, நாம் ரொம்ப நமக்கு திறமை வந்துருச்சு, நாம் இந்த கடவுளுக்கு என்ன தேவை, அவனை ரிட்டையர் பண்ணிடலாமே நினச்சாங்க. அதனால் இவர் எல்லாமே அந்த தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த விஞ்ஞானி தலைவர் எல்லாமே தேவலோகத்துக்கு போய் சொன்னாங்க, கடவுளை நீ ஏதோ உருவாக்குனே பரவாயில்ல, அதெல்லாம் நாம் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்குறோம், நாம் நல்லா நடத்திருக்கிறோம், நாம் எது வேணாலும் இப்போ நம்ம உருவாக்கிக்க முடியும், நாம் ஒரு உயிரே உருவாக்க முடியும், அந்த மாதிரி நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, நீ என்னத்துக்கு நமக்கு, நீ ரிட்டையர் ஆகிருக்கோ, நமக்கு நீ தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு கடவுள், அப்படியா, நீங்கள் என்னென்ன உருவாக்க முடியும் கேட்டாங்க. நாங்கள் ஒரு உயிரை உருவாக்க முடியும் வேணும்னா, சரி ஒரு மனிதன் உருவாக்கி காட்டுங்கன்னு சொன்னாங்க. இங்கே விஞ்ஞானி என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற கொஞ்சம் மண் எடுத்து அவர் ஏதோ விஞ்ஞானம் உபயோகப்படுத்தி ஒரு சின்ன குழந்தை உருவாக்கி கடவுள் கையில் கொடுத்தாங்க. ஓ பரவாயில்லையே, ரொம்ப முன்னேற்றமாக போயிட்டீங்க, ஆனால் முதல்ல உங்கள் மண் உருவாக்கிக்கிங்க, என்னுடைய மண் என்னத்துக்கு உபயோகப்படுத்துறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நாம் எதே பண்ணாலும் எந்த விஞ்ஞானம் பண்ணாலும் இயற்கையை உபயோகப்படுத்துதான் விஞ்ஞானங்கள் எல்லாமே நடத்திருக்கிறோம். இதனால் இந்த இயற்கை காப்பாற்றுக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் நாம் உருவாக்கணும் என்ற கவனம் மனிதன் மனத்துக்குள்ளே இப்போ தான் கொஞ்சம் பட்டிருக்குது. இது ஆழமாக ஊறணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையானது நம்ம ஜனத்துறை எந்த அளவுக்கு வச்சுக்கணும், இந்த விஞ்ஞானம் மனிதன் நன்மைக்காக எந்த அளவுக்கு நாம் நடத்தணும்ன்றது ஒரு பொறுப்பான மனநிலையில் மனிதன் நிர்ணயித்து அதுக்கு அனுசரித்து அவன் நடந்தால் விஞ்ஞானன்றது நமக்கு ஒரு தீமைக்கு வழி இல்லாமல் ஒரு நன்மைக்கு வழியாக நடக்கும்.
பிரதியொரு நாட்டிலையும் அந்த நாட்டுடைய நன்மைக்காக, அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக, அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டுப்பற்று என்ற ஒரு தன்மை ரொம்ப தீவிரமாக பரிமாறுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நாட்டுகளுக்கு எல்லாமே இந்த எல்லை உருவாக்குனது எப்படி அண்ணா, ஒன்றும் தெரியாமல் உருவாக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ சுயலாபத்தினால உருவாக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வாழணும் என்ற பிழைப்பு நிர்பந்தத்தினால உருவாக்கப்பட்டிருக்கலாம். நாம் ஒரு பெரிய ஒரு கட்டடம் உருவாக்கணுன்னா நாம் அது ஒரு செங்கலாகவே வச்சு தான் நாம் பெரிய ஒரு கட்டடம் உருவாக்க முடியும். அதே விதமாக நாம் ஒரு நல்ல உலகம் உருவாக்கணுன்னா நாம் ஒரு சின்ன சின்ன நாடு ஒரு நல்லபடியாக உருவாக்கி தான் ஒரு நல்ல உலகமாக பண்ணிக்க முடியும். இந்த நோக்கத்தில் நாடு என்ற ஒரு கட்டுப்பாடு தேவைதான். பிரதியொரு மனிதனு உலகம் முழுக்கமாக ஏற்றுட்டு செயல்படுற தன்மை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த நாட்டுப்பற்று அது ரொம்ப அதிகமாக நாம் பரிமாறினா தேவையில்லாத அளவுக்கு பிரிவினைகளோ உரசல்களோ நடக்கும். இதனால் நாம் புரிஞ்சுக்கிற தன்மையே ஒரு தாறுமாற நிலைக்கு போயிடும். இப்போ நாம் புரிஞ்சுக்கிற தன்மை எப்படி இருக்குதுன்னா, நம்ம மனநிலை எப்படி செயல்படுதுன்னா, நாம் எது கூட ஒரு அடையாளம் எடுத்தாலும் நம்ம மனத்தில் எதனால் ஒரு தன்மை கூட நமக்கு ஒரு அடையாளம் வந்துடுச்சுன்னா நாம் புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே அந்த அடையாளத்து அடிப்படையிலேயே நடக்குது. இப்போ நாம் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். நமக்கு இந்த நாட்டுன்னு ஒரு அபிமானம், ஒரு பெருமை, ஒரு அன்பு இருக்குது. இந்த ஒரு நாட்டு கூட நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு பற்று வந்துடுச்சுன்னா இப்போ நாம் புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே இந்த பற்று அடிப்படையிலேயே நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு உதாரணமே எடுத்து நாம் பார்க்கணுன்னா இந்த பகத்சிங்னா உங்களுக்கு யாரும் தெரியும். அவர் ஒரு மகான் தியாகி. இந்த தேசத்துக்காக அவர் உயிரை அர்ப்பணை பண்ணாங்க. இவர் பற்றி நமக்கு ரொம்ப அபிமானம் இருக்குது, நாம் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறதுனால வளர்ந்துருக்கிறதுனால. ஆனால் பகத்சிங் என்ன செயல் செஞ்சாங்கன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த டைமில் யார் அதிகாரத்தில் இருந்தாங்களோ அதில் ஒரு முக்கியமானவங்க அவர் கொலை பண்ணாங்க. அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருந்த சர்க்காரத்துக்கு இல்லை அந்த நேரத்தில் இருந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பகத்சிங்கன்னா அவர் ஒரு துரோகின்னு தான் அவர் பார்த்தாங்க. ஆனால் நாம் அவர் தியாகின்னு பார்க்குவோம். என்னத்துக்குன்னா நம்ம அடையாளம் இந்தியா என்ற நாட்டில் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்தாங்க, இவர் பேர் சத்வந்த் சிங்கன். இவர் யார் தெரியுமா? இவர் இந்திரா காந்தி கொலை பண்ண ஆள். இவர் நாம் துரோகின்னு பார்க்குவோம், ஆனால் இன்னொரு பங்கு இருக்குது அங்கே. இவருக்கு கூட மகான் தியாகின்னு பார்க்குறாங்க. அவருக்காக சின்ன சின்ன கோயில் எல்லாமே கட்டிருக்கிறாங்க சில இடங்களில். இப்போது யார் தியாகி யார் துரோகின்னு நாம் நினைக்கிறது நம்ம அடையாளம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் இது நடக்குது. எப்போ இந்த பற்றுன்றது நமக்குள்ளே வந்துடுச்சு, இது ஒரு பங்கு பற்றி இருந்தாலும் சரி, ஒரு பாஷை பற்றி இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தை பற்றி இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நாட்டை பற்றி இருந்தாலும் சரி, இல்லை மதத்தை பற்றி இருந்தாலும் சரி, எப்போ நாம் ஏதோ ஒரு பங்கு கூட ஒரு அடையாளம் எடுக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே தாறுமாற போயிடும். வாழ்க்கை உயிர் எப்படி இருக்குதோ அப்படி பார்க்காம நம்ம அடையாளத்தை அடிப்படையிலேயே நாம் பார்க்குறோம். இந்த ஒரு நிலையில் இருக்கிறப்போ நாம் உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்திருக்குது. இந்த வியாபார நிலையில் நாட்டுக்கு இருந்த எல்லைகள் எல்லாமே ஒடிஞ்சு போச்சு. முழுமையாக ஓடிலைனாலும் இப்போது அந்த நோக்கத்தில் நாம் போயிருக்கிறோம். வியாபாரிக்கு இந்த தேசம் அந்த தேசம் கிடையாது. எந்த தேசத்தில் வேணாலும் போய் அவர் வியாபாரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இருந்த எல்லைகள் எல்லாமே ஒடிச்சு வியாபாரம் நடந்திருக்குது. இந்த அரசியல் நிலையில் இல்லைன்னா இந்த இராணுவ நிலையில் இந்த ஒரு மாற்றம் இன்னும் வரல. ஆனால் அது வரணுன்ற நோக்கத்தில் தான் உலகம் இப்போது நினச்சிருக்குது. இந்த தேசத்து எல்லைகள் எல்லாமே தாண்டி
மனிதன் மனிதனாக வாழணும் என்ற ஒரு நோக்கம். எதுக்குன்னா இந்த தேசப்பற்று என்ற ஒரு தன்மை நம்ம மனத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் உலகம் இன்னொரு மனிதன் என்ற ஒரு அபிமானம் இல்லாமல் நாம் வாழ்கிறதுக்கு, ஒரு அன்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப தீவிரமான வெறுப்பு, ரொம்ப தீவிரமான இன்னொரு மனிதர் பற்றி தேவையில்லாத அளவுக்கு ஒரு எதிர்ப்பு நமக்குள்ளே பெருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படியே ஒரு நாள் 3 பேர், இதில் ஒரு நேபாளி, ஒரு பாகிஸ்தானி, ஒரு இந்தியன், இந்த சவுதி அரேபியாவில் ஏதோ ஒரு வேலைக்காக போனவங்க அங்கே மது குடிச்சிருந்தாங்க. அங்கே சட்டத்தில் மது குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சவுதி அரேபியா போலீஸ் வந்து பிடிச்சாங்க. இவரை 3 பேர் கொண்டு போனாங்க. 3 பேருக்கு ஆளுக்கு 10 கசையடி கொடுக்கணும்னு அவர் சிக்ஷை கொடுத்துட்டாங்க. இவர் எப்படி இந்த கசையடி வாங்குறதுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த ராஜகுமாரனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். அதனால அவர் இவருடைய கஷ்டம் பார்த்து, சரி நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இந்த சிக்ஸை தவிர்த்த முடியாது, ஆனால் இந்த சட்டை ஒடிச்சு மது குடித்ததுனால ஒருத்தருக்கு 10 கசையடி கொடுக்கணும்னு சிக்ஸை ஆயிடுச்சு. ஆனால் அந்த நாள் அந்த சவுதி ராஜகுமாரனுக்கு பிறந்த நாளாக இருந்ததுனால அவர் அங்கே வந்தாங்க. இவர் கஷ்டம் பார்த்து, சரி இந்த நேபாளி பார்த்து நான் உனக்கு ஒரு சலுகை கொடுக்குறேன், நீ ஏதோ ஒன்று கேட்டுக்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நேபாளி சொன்னாங்க, இந்த கசையடி கிடைக்கிறப்போ என் முதுக்கில் எனக்கு ஒரு தலகாணி வேணும் கேட்டாங்க. சரின்னு சொல்லி தலகாணி கொடுத்தாங்க. இந்த 10 கசையடி ஆரம்பித்தாங்க. இந்த கசையடி கொடுக்க ஆரம்பித்தப்போ 1 2 3 அந்த தலகாணியில் விழுந்தது. அதுக்கப்புறம் அந்த தலகாணி ஒடிஞ்சு அடுத்த 7 கசையடி அவர் முதுகுலையே நல்லா அவருக்கு விழுந்தது. இது பார்த்து பாகிஸ்தானி இதை பார்த்தே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சவுதி ராஜகுமாரர் சொன்னாங்க பாகிஸ்தானிக்கு, நீனு நான் ஒரே கடவுள் கும்பிடுனால உனக்கு நான் 2 சலுகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போது பாகிஸ்தானி சொன்னாங்க, எனக்கு 2 தலகாணி வேணும், இந்த கசையடி நீங்கள் கொடுக்குறப்போ 2 தலகாணி என் முதுகில் வச்சுக்கணும் கேட்டாங்க. அவருக்கு 2 தலகாணி கொடுத்தாங்க. அவருக்கு 1 2 3 4 5 6 கொடுக்கறதுக்குள்ளே அந்த தலகாணி எல்லாமே உடஞ்சி கடைசி 4 அவர் முதுகுலையே விழுந்தது. இந்த இந்தியன் பார்த்து அந்த ராஜகுமாரர் சொன்னாங்க, உங்கள் நாட்டுக்கு எங்கள் நாட்டுக்கு இப்போவே புதுசாக வியாபார நிலை ரொம்ப செழிப்பாக போயிருக்கிறதுனால உனக்கு நான் 3 சலுகை கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த இந்தியன் கையக்கும்படி அவருக்கு, இந்த சிக்ஸை முடிஞ்சப்புறம் எனக்கு உங்கள் அரண்மனையில் எனக்கு ஒரு வேலை கொடுக்கணும் கேட்டாங்க. அந்த ராஜகுமாரர் சரின்னு சொன்னாங்க. 2வது சலுகை என்னான்னு கேட்டதுக்கு, எனக்கு 10 கசையடி வேண்டாம், எனக்கு 100 கசையடி வேணும்னு கேட்டாங்க. அந்த ராஜகுமார், இது எந்த மாதிரி சலுகை, சரி உனக்கு வேணும்னா 100 கசையடின்னு சொன்னாங்க. 3வது சலுகை என்னான்னு கேட்டதுக்கு, இந்த கசையடி நீங்கள் எனக்கு கொடுக்குறப்போ என்னுடைய நண்பன் இந்த பாகிஸ்தானி என்னை முதுகு கட்டுப்பிடிச்சு இருக்கணும் கேட்டாங்க. இந்த தேசப்பற்றுன்றது இப்படி பலவிதமாக செயல்படும். இந்த தேசப்பற்றுன்றது ஏதோ ஒரு செயல் பூரைக்கிறதுக்காக நாம் பேசலாம், ஆனால் இதே ஒரு அடையாளமாக நாம் எடுத்து செயல்பட்டால் உலகத்தில் நாம் மனிதருக்கு நடுவில் ஒரு பெரிய பிரிவு கொண்டு வந்து தேவையில்லாத எதிர்ப்புகள், தேவையில்லாத வெறுப்புகள் நாம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேசப்பற்றுன்றது நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடத்துக்கணும். எப்போ நம்ம மனத்தில் மனிதன் தனி, இந்த இயற்கை தனி எப்போ பிரித்து பார்க்குறோமோ அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. மனிதன் என்ற தன்மை இயற்கைக்கு தனித்தன்மையான தன்மை இல்லை. நாம் உயிர் இயற்கைக்கு சம்மந்தப்பட்டது தானே. இது 2 பிரித்து பார்க்குறதுனால தான் மனித குலத்துக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே இதில் தான் இருக்குது. இயற்கைன்னா 2 விதமான இயற்கை இருக்குது. ஒன்று வெளிய இயற்கை, பொருள் தன்மைக்கு சம்மந்தப்பட்ட இயற்கை. இன்னொன்று உள்தன்மைக்கு சம்மந்தப்பட்ட இயற்கை. இந்த 2 இயற்கை கூட எப்போ மனிதன் ஒன்றா இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு
தாறுமாறு இல்லாமல் ரொம்ப சமநிலையாக ஆனந்தமான ஒரு உள்நிலையில் அவன் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம செய்கிற செயல், நம்ம எந்த தேவை இருந்தாலும் அதுக்கு அந்த செயல் எல்லாமே இயற்கைக்கு அனுசரித்து நடந்து போகிற மாதிரி நாம் உருவாக்கிக்கணும். ஆரம்பத்தில் நாம் உருவாக்கின தொழில்நுட்பங்கள் இயற்கைக்கு ரொம்ப எதிர்மறையாக போகிற மாதிரி தொழில்நுட்பங்கள் உருவாக்கணும். வர நம்ம கவனத்தில் அது பட்டு நாம் உருவாக்கியிருக்கிற தொழில்நுட்பங்கள் நம்ம செயல் அதிகப்படுத்துகிற நோக்கத்தில் நாம் உருவாக்கின தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்ம உயிருக்கே எதிரியாக நடந்திருக்குது. நமக்கு இப்போ புரிய வர இப்போது நாம் இயற்கையை காப்பாற்றணும் நினச்சிக்கிறோம். இயற்கையை காப்பாற்ற தேவையில்லை, நாம் அது கூட ஒன்றியாக இருக்கிறது எப்படி நாம் புரிஞ்சான். நம்ம செயல் எல்லாமே இயற்கை செயலுக்கு அனுசரித்து போகிறது எப்படி நாம் புரிஞ்சு செயல்பட்டால் இயற்கை காப்பாற்ற தேவை ஒன்றும் வராது. இப்போது மனிதன் இந்த இயற்கை கூட ஒன்றியாக இருந்து அதை அனுசரித்து எப்படி செயல்படணும், இதுக்கு என்ன தேவை? நாம் இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கிறது எல்லாமே நாம் இயற்கையில் இருக்கிறது கவனித்து தான் நாம் புரிஞ்சிருக்கிறோம். நாம் எந்த ஒரு மெஷின் உருவாக்கினாலும் எந்த ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கினாலும் இது எல்லாமே இயற்கை பார்த்து தான் நாம் புரிஞ்சிருக்கிறோம். இப்போ நமக்கு எது ஒரு மெக்கானிக்கல் ஒரு தொழில்நுட்பம் இருந்தாலும் இல்லை ஒரு எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் இதெல்லாமே இயற்கையில் தானாகவே இருக்குது, நம்ம உடலையே இருக்குது. இந்த உடல் நாம் ஒரு மெஷினாக பார்க்கணுன்னா, ஒரு யந்திரமாக நாம் பார்க்கணுன்னா இது ரொம்ப ஒரு உயர்ந்த யந்திரம். இந்த மாதிரி யந்திரம் நம்மளால் உருவாக்க முடியல. இதில் ரொம்ப உயர்ந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப உயர்ந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் இருக்குது, ரொம்ப உயர்ந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் இருக்குது. எது நாம் இப்போது வெளியே தொழில்நுட்பமாக கண்டுபிடிச்சி நாம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோமோ அது எல்லாமே இயற்கையில் இருக்கிறது தான். நாம் அதை செய்கிறது எப்படின்னு கற்றுருக்குறோம். அப்போ அவ்வளோதான். இதனால் நம்ம தொழில்நுட்பங்கள் ரொம்ப உயர்ந்த நோக்கத்தில் நடக்கணுன்னா நாம் அடிப்படையாக நம்ம உடல் எப்படி செயல்படுறது, நம்ம மனம் எப்படி செயல்படுறது, நம்ம சுற்றி இருக்கிற இயற்கை சூழல் எப்படி செயல்படுது, இது நாம் ரொம்ப ஆழமாக கவனித்து பார்த்தா எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் அதுக்குள்ளேயே இருக்குது. பிரபஞ்சத்தில் இல்லாதது ஒன்று நாம் கண்டுபிடிக்கல, இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறோம், இருக்கிறதா நாம் கண்டுபிடிக்க முடியும். இது நாம் கவனிக்கிற தன்மை, நாம் புரிஞ்சுக்கிற தன்மை எப்போ நமக்கு ஆழமாக போதோ அப்போ தான் நம்ம தொழில்நுட்பங்கள் ரொம்ப மனிதனுக்கு இயற்கைக்கு ரெண்டுக்கு ஒத்து வர மாதிரி, ரெண்டுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி நாம் இது வளர்த்த முடியும். எப்போ இந்த ஒரு தொடர்பு இல்லையோ மனிதனுக்கு, எப்போ அவனுடைய இயற்கை செயல் எப்படி நடக்குது, இயற்கை சூழலில் எப்படி செயல் நடக்குது, இல்லை என் உடல்லையே எப்படி செயல் நடக்குது அவன் புரிஞ்சுக்காமே அவனுடைய செயல் ஆதிக்கப்படுத்துறதுக்கு முயற்சி படுறானோ அப்போது அவன் இயற்கைக்கு எதிர்மறையாக செயல்படுவான். எப்போ இயற்கைக்கு எதிர்மறையாக செயல்படுவானோ அப்போது அவனுடைய உயிர்க்கே அவன் எதிர்மறையாக செயல்படுவான். இப்போது நாம் பண்ணியிருக்கிற விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தை வளர்ச்சி எப்படி போயிருக்குதுன்னா, நாம் இப்போ ஏதோ ஒன்று செய்கிறது 50 வருஷத்துக்கு அப்புறம் அதை பார்த்து இதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சுன்னு சொல்லி இன்னொரு விதமாக செய்கிறது. இப்படி நமக்கு சில வருஷங்களுக்கு அப்புறம் நாம் முதல் செஞ்ச தப்பு இப்போ செய்கிறது சரி இப்படி சொல்லி போயே இருக்கிறாங்க. எதனால் இந்த மாதிரி விஞ்ஞானம் தடுமாற்றமாக இப்படி வளர்ந்து போயிருக்குதுன்னா, நாம் மனிதனுடைய அடிப்படையான தேவை என்ன, அது நாம் இயற்கையிலேருந்து எப்படி நாம் எடுத்துக்க முடியும்னு ஒரு முழுமையான ஒரு பார்வை இல்லாமல் இது தடுமாற்றமாக நடந்து போயிருக்குது. இப்படியே ஒரு நாள் யாரோ சென்னைக்கு வந்தாங்க. புதுசாக வந்தவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறினாங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறினா அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ரொம்ப அதிகமான ஸ்பீடில் போகிறான். அவர் உட்கார்ந்தவங்க என்ன இப்போ இடிச்சிடுமோ அப்போ இடிச்சிடுமோ ஒரே கவலையில் அந்த முன்னாடி இருக்க அந்த கம்பி பிடிச்சி அப்படியே உட்கார்ந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் மெதுவாக போயான்னு சொன்னால் அவனு கேட்காம ஒரே ஸ்பீடில் போகிறான்.
அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரொம்ப இறுக்கமான ஒரு ரோடு வந்துச்சு. அதுக்குள்ளேயும் அதே ஸ்பீடில் போகிறான். 2 பக்கம் 2 லாரி வந்துச்சு. நடுவில் இடமே இல்லை, கொஞ்சமாக இருக்குது. அதில் கூட அதே ஸ்பீடில் போயிட்டான். அதை தாண்டி வந்தப்போ அதுக்கப்புறம் வந்து அவருடைய எங்கே போகணுமோ அங்கே வந்து நிறுத்துகிறப்போ அவர் கேட்டாங்க, எப்படிப்பா இந்த ஸ்பீடில் ஓட்டுறேன்? அந்த 2 லாரி வந்தப்போ எப்படின்னு நீ போனேன் அவ்வளோ ஸ்பீடில் நடுவில் கேட்டாங்க. இல்லை, நான் கண்ணு மூடிக்கிறேன், எனக்கு பயமாகுது, அதனால் எனக்கு கண்ணு மூடி போயிடுவேன்னு சொன்னாங்க. இப்போ மனித குலம் இந்த மாதிரி போயிருக்குது. எப்பப்போ நமக்கு எது புரியலையோ கண்ணு மூடி போயிட்டா சரியாயிடும் நாம் நினச்சிக்கிறோம். இதனால் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை நம்மளால் ரொம்ப பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி போயிருக்கிறோம். இப்போ நாம் வாழ்க்கை முறை பார்த்தா இதனால் நாம் எப்படி வாழிருக்கிறோன்னா நாமே கடைசி தலைமுறை வாழ்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இன்னொரு தலைமுறை வரப்போகுது, அவருக்கு நாம் இந்த உலகம் நல்ல நிலையில் விட்டுட்டு போகணும், இந்த பூமி நல்ல நிலையில் விட்டுட்டு போகணுன்ற கவனமே இல்லாமல் நாமே கடைசி தலைமுறை நினச்சி வாழ்கிற மாதிரி இருக்குது. கட்டாயமாக பிரதி ஒரு மனிதனு எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், அவன் வேலை சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், அவன் சுத்த இருக்கிற இயற்கை தன்மை எப்படி இதை அழிக்காமல் இதை காப்பாற்றி வளர்த்து நம்ம உயிர் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு, நம்ம குழந்தை நாளைக்கு நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி உருவாக்கணும்னு கவனித்து தான் செயல்படணும். இந்த கவனம் இல்லாமல் செயல்பட்டால் கண்ணு மூடி வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். சுதந்திரம்னு என்ன? இது சுதந்திரம்னா சாமான்யமாக நாம் அரசியலில் சுதந்திரம், இல்லை பொருளாதாரத்தில் சுதந்திரம், இல்லை உடல்நிலையில் சுதந்திரம், இப்படி பலவிதமான சுதந்திரங்கள் நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தா இந்த அரசியல் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், இதில் இந்த எல்லாமே மனிதனுடைய அனுபவத்தில் எந்த விதமான ஒரு பெரிய சுதந்திரம் வராது. அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கிறப்போ நாம் அதே ரொம்ப முக்கியமானதை நினச்சி நாம் அதுக்காக போராடுவோம். அது தாண்டி போனால் இன்னொரு கட்டுப்பாடில் வருவோம். அந்த கட்டுப்பாடு கூட நமக்கு பாதிப்பாகவே இருக்கும். இது எப்படின்னா, நாம் ஒரு இறுக்கமான ஒரு ரூமில் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு 10க்கு 10 அந்த அளவுக்கு ரூமில் இருக்கிறோம். வெளியே வர முடியல நம்மளால. இது கட்டுப்பாடு நினச்சி இது ஒடிக்கணும்னு நாம் நினச்சிக்கிறோம். இது ஒடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய ரூம் 100க்கு 100 இருக்குது. கொஞ்ச நாள் இது சுதந்திரத்து மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய கட்டுப்பாடாக இருக்கும். இதோடிச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய ரூம்குள்ளே போனால் அது கொஞ்ச நாள் சுதந்திரத்து மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த எல்லையும் நமக்கு கட்டுப்பாடாகவே இருக்கும். இந்த சுதந்திர தேடுதல் அண்ணா இல்லை சுதந்திரம் இல்லாதது அண்ணா ஏதோ ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அந்த கட்டுப்பாடு ஒடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் மனிதன் மனத்துக்குள்ளே இருக்குது. அவன் உயிர் தன்மைக்குள்ளேயே இது பொதிச்சு இருக்கிற ஒரு தன்மை. எந்த ஒரு கட்டுப்பாடில் இருந்தாலும் மனிதனுக்கு பிடிக்காது. அந்த கட்டுப்பாடு தாண்டி போகணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குது. இந்த ஒரு நோக்கத்தில் நாம் பார்த்தா நம்ம உடல்ன்றதே ஒரு கட்டுப்பாடு தான். இந்த பொருள் தன்மை என்றதே ஒரு கட்டுப்பாடு தான். நம்ம மனம்ன்றதே ஒரு கட்டுப்பாடு தான். இதெல்லாம் தாண்டி போகலன்னா சுதந்திரம்ன்றது கிடையாது. இந்த சுதந்திரம் என்ற வார்த்தை, இதுக்கு மூல வார்த்தை சன்ஸ்கிருத பாஷையில் ஸ்வதந்திரம் இருக்குது. ஸ்வன்னா நாம். இது நாம் என்ன நம்ம அகங்காரத்து நிலையில் இல்லை, இல்லை நம்ம உணர்வு நிலையில் இல்லை, இல்லை நம்ம எண்ணத்து நிலையில் இல்லை, இல்லை நம்ம உடல் நிலையில் இல்லை. அடிப்படையான அந்த நான் என்ற தன்மை அதோடைய தந்திரம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையான தன்மை எது நான் நினச்சிக்கிறேனோ இது எல்லை இல்லாத தன்மை. அது எப்பவுமே அந்த நோக்கத்தில் போகணும்னு ஆர்வம் இருக்கிறதுனால தான் மனிதன் ஒரு இடத்துல சமாதானம் உட்கார முடியல. எந்த ஒரு கட்டுப்பாடில் இருந்தாலும் அதை தாண்டி போகணும்னு ஆர்வம். இந்த ஒரு ஆர்வத்திலேயே மனிதன் எப்பவுமே செயல்பட்டிருக்கிறான். இந்த ஒரு எல்லா கட்டுப்பாடை தாண்டி போகணும் என்ற ஆர்வம் தான் மனிதனுடைய ஆசைக்கு அடிப்படையாக இருக்குது.
ஆசைன்றது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் அது தாண்டி இன்னொரு படி போகணும்னு ஆசை உங்களுக்கு தூண்டுதல் பண்ணியே இருக்குது. இந்த ஆசையோட அடிப்படையே இவ்வளோ தான். இது சுதந்திரம். என்னென்னா உள்ளே இருக்கிற நான் என்ற எல்லை இல்லாத தன்மை அதோடைய உண்மையான நிலைக்கு போகணும் என்ற முயற்சி நடந்திருக்குது. அதுக்கு இந்த உடலே கட்டுப்பாடாக இருக்குது, இந்த மனமே கட்டுப்பாடாக இருக்குது. இப்போது நாம் தியானம் சொல்கிறது என்னன்னா இந்த உடல் தன்மை இந்த மனநிலை என்றதை தாண்டி எப்போ மனிதன் அவனுடைய வாழ்க்கையை உணர ஆரம்பிக்கிறானோ இதுக்கு நாம் தியானம் சொல்லுவோம். இந்த தியான நிலைக்கு வந்தால் மனிதன் முழுமையான ஒரு சுதந்திரம் அவனு உணர முடியும். இது ஸ்வதந்திரம், இந்த உயிருடைய தந்திரம். இது எங்கே இருந்தாலும் அது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு விரும்பலை, அதை தாண்டி போகணுன்ற ஒரு ஆர்வம். இந்த அடிப்படையான நான் என்ற தன்மை இந்த உயிருக்கு மூலமானது இது எப்பவுமே எந்த ஒரு கட்டுப்பாடில் இருக்கிறதுக்கு விரும்பலை. அது எந்த கட்டுப்பாடு இருந்தாலும், உடல் இருந்தாலும் மனம் இருந்தாலும் எதே இருந்தாலும் அது தாண்டி போகணுன்ற ஒரு ஆர்வம். இந்த ஆர்வத்திலேயே நடந்து போயிருக்குது. இது இந்த சுதந்திரம், இந்த உயிருக்கு மூலமான இந்த தன்மை நமக்குள்ளே இருக்குதே அதோடைய தந்திரம் இது. இந்த உயிருக்கு அடிப்படையான இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த தன்மையுடைய தந்திரம் இருக்குதே இதோடைய நோக்கம் எப்பவுமே எல்லையில்லாத நிலைக்கு போகணுன்ற ஒரே ஒரு ஆர்வத்தில் போயிருக்குது. இந்த தந்திரத்தை கூட நாம் எப்போ விழிப்புணர்வாக நடந்துக்கிறோமோ இல்லை விழிப்புணர்வாக இந்த தந்திரம் நாம் புரிஞ்சு அப்படி வாழ்கிறோமோ இதுக்கு தான் நாம் ஆன்மீகம் சொல்கிறது. ஆன்மீகம்னா நீங்கள் கோயிலில் போய் உட்காந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது ஆன்மீகம் இல்லை. எப்போ நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்களோ, இந்த உயிருக்கு அடிப்படையான தன்மையுடைய தந்திரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ, மனத்து தந்திரத்தில் சிக்கி போல, உலகத்தை தந்திரத்தில் சிக்கி போல, உடல் தந்திரத்தில் சிக்கி போல, உயிருக்கு அடிப்படையான இந்த ஸ்வ தந்திரத்தில் இருக்கிறீங்களோ இது சுதந்திரம். இந்த சுதந்திரன்றது நாம் மனத்தில் ஒரு எண்ணம் உருவாக்குறதுனால இது நடக்கலை, இல்லை உடல் ஆர்வங்கள் தேடி போகிறதுனால இது கிடைக்கல. சாமான்யமாக சமூகத்தில் எனக்கு விருப்பம் வந்ததை நான் பண்ணிக்கிறேன் இது சுதந்திரம் நினச்சிக்கிறாங்க. விருப்பம் வந்ததெல்லாமே பண்ணுறதுல சுதந்திரம் கிடையாது. இந்த விருப்பம்ன்றதே ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கட்டுப்பாடுலேருந்து வந்திருக்குது. இப்போது நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் பலவிதமான இன்பங்கள் உணரணும், எதேதோ இருக்குதே தேவை. இந்த தேவைகள் எல்லாமே உங்கள் சுதந்திரத்தினால வரல, இது ஒரு ரொம்ப ஆழமான கட்டுப்பாடுலேருந்து வந்திருக்குது. மனிதன் உடல்நிலையில் மனநிலையில் சமூக சூழ்நிலை ஏற்படுற கட்டாயத்துக்கு இந்த கட்டுப்பாடுலேருந்து உருவாக்கின ஒரு கட்டாயங்களுக்கு சரணடைகிறதே சுதந்திரம் நினச்சி மக்கள் போயிருக்கிறாங்க. சுதந்திரம்னா உங்கள் நிலை எப்படி இருக்கணும்னா உங்களுக்குள்ள எந்த தேவையும் கிடையாது. சூழ்நிலைக்கு எது தேவையோ அது ஆனந்தமாக நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது. இது சுதந்திரம். நான் இதுதான் செய்ய முடியும் அதை செய்ய முடியாது, இது சுதந்திரம் இல்லை, இது ரொம்ப ஆழமான ஒரு கட்டாயம். இந்த கட்டாயத்தில் எப்போ நாம் சிக்கி போகிறோம் அப்போது நம்ம செயல் எல்லாமே ஒரு சூழ்நிலைக்கு ஒத்து வராமல் நடக்கும். எப்போ சூழ்நிலைக்கு ஒத்து வராமல் நம்ம செயல்கள் நடக்குமோ இதனால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான தாறுமாறு வரும், இதனால பாதிப்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதனுடைய பாதிப்புக்கு எல்லாமே அடிப்படை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டாயத்துக்கு அவனை சரணடைஞ்சிருக்கிறான். இந்த கட்டாயத்தினால சூழ்நிலைக்கு ஒத்து வருமா, சூழ்நிலைன்னா உள் சூழ்நிலைக்கு வெளிய சூழ்நிலைக்கு ரெண்டுக்கு ஒத்து வராமல் அவன் செயல்படுறதுனால அவனுக்குள்ள பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஸ்வதந்திரம்ன்றது இந்த உயிருக்கு அடிப்படையான நான் என்ற தன்மையுடைய தந்திரம். இதோடைய தந்திரம் என்னன்னா எல்லாமே அதுக்குள்ளே அது சேர்த்துக்கணும்னதுடைய ஆசை. உங்கள் ஆசை நோக்கம் பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் அதுக்கு முழுமையாகாது, இன்னொன்று வேணும் இன்னொன்று கேட்குது. என்னன்னா இது எல்லை இல்லாமல் போகணும்னு ஆர்வம். ஆனால் நீங்கள் அது இன்ஸ்டால்மெண்ட்டாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இதனால பாதிப்பு. எல்லை இல்லாமல் இருக்கிற தன்மைன்றது இன்ஸ்டால்மெண்ட்டாக நீங்கள் எடுக்க முடியாது. இந்த தவணை முறையில் போய் நாம் எல்லை இல்லாத சம்பாதிச்சு போகிறோன்னா ஆகாது. இந்த
1 2 3 4 எண்ணிக்கை பண்ணி எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு நாம் போக முடியாது. இந்த முயற்சி பண்ணால் நாம் முடிவில்லாத எண்ணிக்கை ஆகிடுவோம். இப்போ வாழ்க்கை அப்படி தான் போயிருக்குது. இதனால் சுதந்திரம் வராது. சுதந்திரம்னா இந்த உயிர் தன்மைக்கு அடிப்படையான தன்மை கூட நாம் ஒன்றியாக இருக்கிறோம். அப்போ தான் நமக்கு சுதந்திரன்றது வரும். இந்த சுதந்திரம் உணரணும்னு பலவிதமான முயற்சி மனநிலையிலையோ உடல்நிலையிலையோ சமூகத்தில் நடந்தே இருக்குது. உடல்நிலையில் நடக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும். மனநிலையில் தந்திரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய ஒரு பங்கை நாம் பார்க்கலாம். இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளைக்கு யாரோ வேதாந்தா கிளாஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த வேதாந்தா கிளாஸில் போனால் அங்கே இருக்கிற ஆசிரியர் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அவர் அந்த தத்துவங்கள் வெளியப்படுத்தியிருந்தாங்க. இந்த வேதாந்தோட தத்துவம் அவர் எப்படி வெளியப்படுத்தினாங்கன்னா, எல்லாமே ஒன்று தான், நான் நீனுன்றது கிடையாது, நீனு ஒன்று தான் நானும் ஒன்று தான், இதுக்கு அதுக்கு வித்தியாசம் கிடையாது, அப்போ இப்போ கிடையாது, நீனு நானு கிடையாது, எனது உனது கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அவர் போனாங்க. இதெல்லாமே சங்கரன் பிள்ளை மனத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அதே நினச்சி வீட்டுக்கு வந்தாங்க. எனது இன்னொருத்தருதுன்றது கிடையாது, நான் இன்னொருத்தருன்றது கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே மாயா. இப்படி எல்லாம் நினச்சி வந்தாங்க. அதிலேயே படுத்தாங்க. காலையில் எழுந்தாங்க. நீங்கள் என்ன மாயா சொன்னாலும் பசி வருது. பசி வந்துடுச்சு. சரி, காலையில் டிஃபின் சாப்பிட்லான்னு நெருக்கமாக இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. இந்த ஒரு வேதாந்த ஆர்ப்பாட்டத்திலேயே இருந்தாங்க. எது சாப்பிட்றவனு கிடையாது, எல்லாமே ஒன்று தான், வாங்குறவனு கொடுக்குறவனு கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எனது உனதுன்னு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். இப்படியே நினச்சி அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சாப்பிட்டாங்க. வயர் ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வேதாந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறதுனால பில்லு கொடுக்கணுன்ற நோக்கம் அவருக்கு வரல. எப்படி இருந்தாலும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ஒன்று தான், கொடுக்கறது வாங்குறதுன்றது கிடையாது, எல்லாமே மாயான்னு இருக்கிறதுனால பணம் கொடுத்து போகிறது எல்லாமே அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் வரல. இவர் திருடன்னு இல்லை, வேதாந்தத்தில் இருக்கிறாங்க. பணம் கொடுக்காம அப்படியே வெளியே போயிருந்தாங்க. பாக்கெட்டில் கொஞ்சம் தான் பணம் இருந்தது. ஆனால் அவர் அப்படி போகிறப்போ அந்த ஹோட்டலுடைய முதலாளி கொஞ்சம் அந்த கல்லாப்பெட்டி ஊட்டி வேற எங்கேயோ ஏதோ வேலை பார்த்துருந்தாங்க. இந்த கல்லாப்பெட்டியில் நிறைய பணம் இருந்தது. சங்கரன் பிள்ளை பார்த்தாங்க, எனது ஒன்றுதான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, எடுக்கிறவனு எடுக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான் நினச்சதுனால இவர் திருடன் இல்லை, வேதாந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் எடுத்து இவருடைய பாக்கெட்டில் வச்சு அப்படியே மெதுவாக போயிருந்தாங்க, ரொம்ப உயர்ந்த எண்ணத்தோட. இது அந்த ஹோட்டல்காரர் பார்த்தோட இவர் பின்னாடி ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்ன திருடிட்டேன்னு பிடிச்சாங்க. அதுக்கு சங்கரன் பிள்ளை சொன்னாங்க, முட்டாள், இது எல்லாமே மாயா, எடுக்கிறவனு எடுக்கிறது இப்படியெல்லாம் கிடையாது, கொடுக்குறவனு வாங்குறவனு கிடையாது, எல்லாமே ஒன்று தான், நான் நீன்றது கிடையாது, இது எல்லாமே பொய், இது என்ன இப்படி விவரம் இல்லாமல் நீங்கள் நடந்துக்கிறீங்க அன்னு சங்கரன் பிள்ளை கேட்டாங்க. இவருடைய விவாதம் பார்த்து அவரு கொஞ்சம் என்ன செய்கிறதுன்னு புரியல அவருக்கு. ஆனால் அவருக்கு இந்த அளவுக்கு தெரியும், அவருடைய பணம் இவர் பாக்கெட்டில் இருக்கிறதுன்னு மட்டும் புரியுது. எந்த வேதாந்தம் இருந்தாலும் இது மட்டும் எல்லாருக்கும் புரியுது. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இவர் பிடிச்சி அவரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட போய் இப்படி சொன்னோட சங்கரன் பிள்ளை சொன்னாங்க, கணம் கோட்டார் அவர்களே, உங்களுக்கு புரியலையா, இதெல்லாம் மாய, வாங்கிறது கொடுக்கறது எங்கே இருக்குது, நானும் நீனன் எங்கே இருக்குது, எல்லாமே ஒன்று தான், இது எல்லாமே மாய அன்னு போதனை கொடுத்தாங்க. பலவிதமாக இந்த ஜட்ஜு இவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவர் வேதாந்த சொல்லியே போனாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஜட்ஜு இவருக்கு சிக்ஷை 10 கசையடி கொடுங்கன்னு சொன்னாங்க. சங்கரன் பிள்ளை என்ன இருக்குது, அடிக்கிறவங்க யார் இருக்கிறாங்க, வாங்குறவங்க யார் இருக்கிறாங்க, இப்படியே நினச்சி அப்படியே இருந்தாங்க. அந்த கசையடி ஒன்று விழுந்தது. விழுந்தோட கொஞ்சம் வேதாந்தம் எல்லாமே போய் ஆன்னு கத்துனாங்க.
2 3 விழுந்தோட ஒரே கத்த ஆரம்பித்தாங்க. அப்போது ஜட்ஜு சொன்னாங்க, அடிக்கிறவங்க கிடையாது, அடி வாங்குறவங்க கிடையாது, இது எல்லாமே மாய, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவர் போதனை சொல்லியே போனாங்க. ஆனால் இவர் கத்தியே இருந்தாங்க, வேண்டாம் வேதாந்தான்னு ஒரே கத்தியே இருந்தாங்க. இப்படி எது ஒரு அனுபவபூர்ணமாக வந்தால் ஒரு சுதந்திரத்துக்கு போகுமோ அதே நாம் அதோடைய முழுமையான தன்மை புரிஞ்சுக்காம வெறும் மனநிலையில் பயிற்சி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் அதனால இல்லாத தப்பான ஒரு உணர்வு வந்து ஒரு புது கட்டுப்பாடுக்கு நாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதனால் சுதந்திரம்ன்றது நீங்கள் நினச்சதெல்லாம் செய்கிறது சுதந்திரம் இல்லை. இந்த உயிருக்கு அடிப்படையான இந்த நான் இருக்கதே அந்த ஸ்வதந்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் சுதந்திரம். ஒரு முறை உன்னை கண்டேன், என்னை நானே கண்டு கொண்டேன். ஒரு